வெல்கம் டு மௌனி மீடியா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலே நம்ம ஒரு முறை ரீகால் பண்ணுறது நல்லாயிருக்கும். அதுவும் இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம ரீகால் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அனலைஸ் பண்ணுறவங்க, நான் பெரிய சர்வே எடுக்கிறவங்க, நான் பெரிய அரசியலை கரைச்சி குடிச்சவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரங்கராஜ் பாண்டியெல்லாம் வந்து ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோங்க. ஏன்னா அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த கட்சி ஆட்சிக்கு வரும், எந்த கட்சி எத்தனை சீட்டு வாங்கணும் ஒரு சர்வே எடுப்பாரு. அது தந்தி டிவிலேருந்து தொடருது. அவர் மேல அவ்வளோ நம்பிக்கை மக்களுக்கு. அப்படியாப்பட்ட அவர் கூட கணிக்காத ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துக்குது. அவரே இல்லைங்க, டீ கடையில் பப்ளிக்கு, ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாரும், ஃப்ரெண்ட்ஸு, படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணது, முதல்ல ஆட்சியை பிடிச்சிட முடியுமாப்பா, அவ்வளோ நல்லது பண்ண விஜயகாந்தே ஃபர்ஸ்ட் 6% 8% அந்த மாதிரி தான் ஓட்டு வாங்கினாரு, அப்படியெல்லாம் பிடிச்சிட முடியுமாப்பா. என்டிஆரும் ஃபஸ்ட்டே ஆட்சியை பிடிச்சாரு, எம்ஜிஆரும் ஃபஸ்ட்டே ஆட்சியை பிடிச்சாரு. அப்புறம் அண்ணா வந்து 3 எலெக்ஷனை தேர்ந்தெடுத்து ஃபஸ்ட் முறை 5 எம்எல்ஏ, அதுக்கடுத்த 5 வருஷத்தில் 50 எம்எல்ஏ, அதுக்கடுத்த 5 வருஷத்தில் தான் ஆட்சியை பிடிச்சாரு. ஊராக போய் மக்களை சந்தித்து அவ்வளோ பேசி அப்படி பண்ணிட்டு இப்போ அந்த மாதிரி ஆட்சி மாற்றத்தை 67 நடந்தது, 77 நடந்த மாற்றத்தை கொடுக்குறேன் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லும் போது எல்லாருமே கிண்டல் பண்ணாத ஒரு வாய் கூட இருக்காது அவங்க கட்சிக்காரை தவிர. ஏன்னா அந்த கட்சியில் எல்லாருமே வந்து சின்ன பசங்களாக இருக்காங்க, அதாவது தற்கூரின்லாம் கடுமையெல்லாம் விமர்சிச்சாங்க. ஆனால் அவர் அப்போ சொன்னார், இந்த தற்கூரின்னு மக்களை போய் சொல்கிறீங்களே, லாஜிக்கே இல்லாமல் இப்படி சொல்லுங்கிறீங்க, ஆனால் ஒன்று சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது எல்லாரும் கலாச்சாங்க. அப்படி சொன்னதவே கலாச்சாங்க. இந்த தற்கூரிங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு அரசியலோட எல்லா எதிர்காலத்தையும் என்ன பண்ணுறதுனே புரியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியக்குறியா இவங்க உங்களை மாற்றுவாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன டைலாக்கை நான் அப்படியே சொல்லலை, அந்த மாதிரி விஷயத்த அவர் சொன்னார். உண்மையாகவே எந்த கட்சியும் காலகாலமாக நாங்கள் எத்தனை தேர்தலை சந்திச்சிருப்போங்க, எத்தனை முறை தமிழகத்தை ஆண்டிருப்போங்கன்னு சொன்ன எல்லா கட்சியும் உண்மையாகவே குழம்பி போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்படியாப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுத்த விஜய் அவருக்கு வந்து அவருடைய வெற்றி படங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் மக்கள்கிட்ட அவர் போய் குடும்பம் குடும்பமாக ரீச் ஆனதுக்கான சில படங்களை நான் சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தான் அவங்க மனசில் வந்து இவர் பதிஞ்சிருப்பார் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய படங்களை நான் சொல்கிறேன். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் படம் என்னன்றது நம்ம பார்த்தோங்கன்னா, மக்கள்கிட்ட அவரை தன்னுடைய வீட்டில் ஒரு ஆளாகவும் ஒரு சிஎம்மாக உட்கார வைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பல விஷயங்கள் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி தான் விஜய்க்கு நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. எந்த கட்சியில் இருக்கிறவங்களா இருந்தாலையும் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸோட ஓட்டு அவருக்கு மறைமுகமாகவே விழுந்திருக்கு. வயசு பசங்க இல்லை புதிய ஆட்சி வரணும்னு நினச்சவங்க, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள். ஒரு படத்தை வச்சு மட்டும் அவரை சிஎம் ஆக்கிட முடியாது. பல படங்களில் ஒரு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. அந்த படங்கள் என்னென்னன்றதை நம்ம ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். அதில் எந்த விஷயத்தில் மக்கள் மனசில் பதிவானாருன்றதை நான் சொல்கிறேன். அது கரெக்டாக தப்பா இல்லையான்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இவர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமாக நடித்த படங்கள் வெற்றி, குடும்பம், நான் சிகப்பு மனிதன், ரஜினிகாந்த் நடித்த நான் சிகப்பு மனிதன், இதெல்லாம் வந்து குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட படங்கள்லையும் சட்டம் ஒரு விளையாட்டு, தி எங்கள் நீதி அப்படின்ற படங்களில் நடித்தார். முதல் முறையாக இவர் ஹீரோவாக நடித்ததுன்னா 1992 வெளியே வந்த நாளைய தீர்ப்பு. ஃபஸ்ட்டு படத்தோட டைட்டிலே அவங்க அப்பா எப்படி வச்சுருக்காருங்க பாருங்கள், நாளைய தீர்ப்புன்னு. அப்போவே அதுக்கான விதையை போட்டிருக்காரு. அந்த விதை தான் இப்போ ஆலமரமாக விளைஞ்சு நிற்குது. கண்டிப்பாக இது வந்து அவர் எஸ்.ஏ. சந்திரசேகரை வந்து விஜய் மறக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது, மறக்கவும் கூடாது. நாளைய தீர்ப்புன்னு வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் படத்தில் இவர் ஹீரோவாக நடிக்கும் போது. அதுக்கப்புறம் தன்னுடைய மகனை முன்னேற்றத்துக்காக விஜயகாந்த் கிட்ட உதவி கேட்டு செந்தூர பாண்டியில் விஜயகாந்தோட தம்பியாக நடிக்க வச்சாரு. இப்போ கூட கோட் படத்தில் விஜயகாந்த் அப்படியே ரீப்ளேஸ் விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன படங்களில் இவர் நடிக்க வச்சு இவர் எப்படியாவது முன்னேற்றணும் அப்படின்னு நிறைய பாடுபட்டார் எஸ்.ஏ. சந்திரசேகர். ரசிகன், தேவா, ராஜாவின் பார்வையிலே, விஷ்ணு, சந்திரலேகா, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு. இதெல்லாம் வந்து அரசியலுக்கு உதவக்கூடிய படங்கள் இல்லைங்க. ஆனால் நாளைய தீர்ப்பு ஃபர்ஸ்ட் படமே அரசியல் பேஸில் தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்ற படம் வந்துச்சு. அது ஹிட்டான படம் தான். இதெல்லாம் அரசியலுக்கு உதவல. இப்போ முதல் விஜய் வந்து வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. மற்ற படங்களில் வீட்டுக்குள்ளே நுழையிலையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கிளாமர் கலந்த மாதிரி இருக்குங்க. அதனால ஃபேமிலியில் அவ்வளோ நுழையில. ஃபர்ஸ்ட் இவர் எல்லா
வீட்டுக்குள்ளேயும் ஒரு நல்ல புள்ளியா, ஒரு நல்ல ஹீரோவா பதிவானது. அவருடைய சினிமா கெரியர் குடும்பம் குடும்பமா போய் ஒரு படத்தை பார்க்கலாம் அப்படின்னு மாறின படம் பூவே உனக்காக அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துல தாங்க இவரை வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல விதமான கேரக்டரா அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வசந்த வாசல், மாண்புமிகு மாணவன் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அதுலயும் கொஞ்சம் அரசியல் பேஸ் அப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஏன்னா சின்ன வயசு இல்லையா, எடுத்த உடனே பயங்கரமாலாம் ஒரு சிஎம் ஆகிற மாதிரி எல்லாம் நடிச்சிட முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் செல்வா, காலம் எல்லாம் காத்திருப்பேன், லவ் டுடே, ஒன்ஸ் மோர், நேருக்கு நேர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூவே உனக்காக மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர். அரசியல் பேஸ் எல்லாம் கிடையாது. காதலுக்கு மரியாதை அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சாரு. இது வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன படங்க. இது வரைக்கும் அவரை வந்து பிடிச்ச ஒரு கதாபாத்திரமா தான் எல்லாருக்கும் எடுத்து நின்றுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நினைத்தேன் வந்தாய், பிரியமுடன், நிலவே வா, துல்லாத மனமும் துள்ளும், இதுவும் பூவே உனக்காக மாதிரியும், காதலுக்கு மரியாதை மாதிரியும், துல்லாத மனமும் துள்ளும் இது ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்ற மாதிரி பதிவாச்சு. அப்புறம் என்றென்றும் காதல், நெஞ்சினிலே, மின்சார கண்ணா, கண்ணுக்குள் நிலவு, குஷின்றதும் வந்து இதே பேஸ்ல தான் வருது. இன்னும் அரசியல் கலக்கல. இத்தனை படங்கள் நடிச்சும் இன்னும் அரசியல் பயங்கரமா கலக்கல. ஒரு லவ்வபிள் கேரக்டரா தான் பதிவாயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பிரியமானவளே, ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி, ஷாஜகான், இது வரைக்கும் லவ் ஸ்டோரி பேசுங்க. இப்ப தொடங்குது பாருங்க இவருடைய அரசியல் படம் அப்படின்றது. இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் இவருக்கு வந்து அரசியலுக்கான ஒரு செடி முளைச்சி நல்ல கொஞ்சம் மரம் மாதிரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு படம் தமிழன்ற படத்துல லஞ்சத்துக்கு எதிராகவும் போலீஸோட அராஜகத்துக்கு எதிராகவும் ஒரு லாயரா இவர் பயங்கரமா அந்த படம் இருக்கும். அந்த படம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இப்ப வந்து சிஎம் ஆயிருக்காரு. அந்த படம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப லவ் ஸ்டோரிக்கே போயிட்டாரு. யூத், பகவதி, வசீகரா, புதிய கீதை, திருமலை, உதயா, கில்லின்றது வந்து அரசியல் பேஸ் படம்லாம் இல்லைங்க. ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ற பதிவாகிறதுக்கான ஒரு படம். அதுக்கப்புறம் மதுரை படத்துல அவரு கலெக்டரா இருக்கிற மாதிரி ஒரு அராஜகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய அரசியல்வாதிய, ஒரு ரவுடிய எதிர்த்து போராடுற மாதிரி அது லைட்டான ஒரு அரசியல் தான். இதை பெருசா நம்ம சொல்ல முடியாது. மதுரை படம் வந்து ஒரு வெற்றி படம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பாச்சி அப்படின்ற ஒரு படம். இதுக்கு முன்ன லவ்வபிள் கேரக்டரா ரீச் ஆனாரு. திருப்பாச்சி படத்துல தங்கச்சி சென்டிமெண்ட், தங்கச்சி மேல பாசமா இருக்கக்கூடிய ஒரு அண்ணன், நண்பன் மேல பாசமா இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் அப்படின்ற கேரக்டர் பதிவாச்சு. இன்னைக்கு கூட அவர் ஜெயிக்கிறதுக்கு உதவுனது தாய் மாமன் சீரு. எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நான் அண்ணன் மாதிரி, அதனால உங்க குழந்தைங்க பிறந்துச்சுன்னா நான் தான் தாய் மாமன் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இதுல அரசியலே கலக்கல திருப்பாச்சின்ற படத்துல. ஆனா அவருடைய அரசியல் வாழ்க்கை இந்த படம் ரொம்ப உதவுச்சுன்னு நாங்க உறுதியா நம்புறோம். அது உதவி இருக்குமா உதவி இருக்காதா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்ரன் படம், அப்புறம் சச்சின், அப்புறம் சிவகாசியில் அரசியல் வந்து அவங்க அண்ணனை எதிர்த்து அரசியலில் நிற்கிற மாதிரி அது லோக்கலா ஒரு கதை மாதிரி அப்படிதாங்க இருக்கும். அதுல அம்மா சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட் எல்லாம் ரொம்ப 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 தூக்கலா இருக்கும். கண்டிப்பா திருப்பாச்சி டைரக்டரும் சிவகாசி டைரக்டர் பேரரசு இந்த சென்டிமெண்ட்ல இவர் வந்து கண்டிப்பா மக்கள் மனசுல வந்து ரீச் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதி, இதெல்லாம் ஒன்றும் பெருசா பதிவாகல. இதனால அரசியலுக்கு உதவிச்சு அப்படின்லாம் பதிவாகல. அப்புறம் போக்கிரியில வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா அநியாயத்துக்கு எதிராக போராடக்கூடிய இதுவும் பெருசா அரசியலுக்கெல்லாம் பயன்படாத ஒரு படம் தான். அழகிய தமிழ் மகன், இதுவும் ஒன்றும் பெருசா பயன்படாது. குருவி படம் வந்து தோல்வி படம். ஆனா இதுல எந்த அரசியலும் இல்ல. அதுக்கப்புறம் பந்தயம்ன்றதுல கெஸ்ட் ரோலா ஒன்று நடிச்சாரு. அப்புறம் வில்லு, அது வந்து தோல்வி படம். இதுவும் அரசியல் பேஸ் இல்ல. அப்புறம் வேட்டைக்காரன் அப்படின்ற ஒரு படம், இதுவும் வந்து ஃபெயிலியர் ஆன ஒரு படம் தான். இதுவும் அரசியல் கலக்கல. சுறா, அது தோல்வி படம். காவலன், இதுவும் எந்த அரசியலும் கலக்கல. வேலாயுதம், இதுல வந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த ராபின்வுட் கேரக்டர் மாதிரி, அதாவது அவங்க அப்பா டைரக்ஷன் பண்ணி ரஜினிகாந்த் நடிச்ச மறைமுகமா மக்களுக்கு ஒளிஞ்சின்னு மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு நல்லது பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான். நல்லா பார்த்துக்கோங்க. எம்ஜிஆரா இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், பெருசா அரசியல் கலந்து படங்களாவே எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இவர் மிகப்பெரிய ஸ்டார் ஆவற வரைக்கும் கில்லி இதெல்லாம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன படம். இது வரைக்கும் இவர் அரசியல கலந்துக்கவே இல்லைங்க. இவர் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு தான் முயற்சி பண்ணி இருந்துக்கிறாரு. வீட்டுக்குள்ள நுழையணும்னு அவரு ட்ரை பண்ணல. ஆனா அவர் பண்ண படங்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் விஜயை பிடிக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி இருக்கு. எந்த விஷயத்திலையும் பெருசா அரசியலை கலக்காம வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நண்பன் படத்துலயும் அரசியல் எதுவும் இல்லைங்க. ஒரு படிக்கக்கூடிய பசங்களை எப்படி படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு புத்திசாலி கேரக்டரா இது கொஞ்சம் அரசியலுக்கு உதவி இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ரவுடி ராத்தோர்னு ஒரு ஹிந்தி படம், அதுல சும்மா ஒரு பிட்டு டான்ஸ் மட்டும் ஒரு போட்டிருப்பாரு. டான்ஸ்ன்னு சொன்னா கண்டிப்பா விஜயை தவிர்க்க முடியாது. அவருடைய டான்ஸுக்கு ரசிகரானவங்க கிட்டத்தட்ட அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள்ல 50%
பண்ணியிருப்பாங்க அவருடைய டான்ஸுக்கு ஃபேன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியில் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக மக்களுக்காக தன் உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். இது ஓரளவுக்கு சும்மா ஒரு 10% பயன்பட்டிருக்கும். தலைவான்ற ஒரு படம் தாங்க டைரக்டாக அரசியலை கலக்கலாம் அப்படின்னு சொல்லி கலந்து அவர் படாத பாட்டாரு. அவரை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்னி வரைக்கும் இந்த எலெக்ஷன் வரைக்கும் அவர் கையை கட்டின்னு கூனி குறுகி பேசினது ஜெயலலிதா கிட்ட. இவர் இந்த தலைவா படம் எடுக்கிறது தாங்க ஃபர்ஸ்ட் படம் டைரக்டா அரசியல் கலந்து டைம் டு லீடு அப்படின்னு கீழே போட்டாரு. அதாவது தலைமை ஏற்கிறதுக்கான டைம் இதுதான் அப்படின்னு கீழே தலைவாக்கு கீழே டைம் டு லீடு தலைமை ஏற்கிறதுக்கான டைம் இதுதான் அப்படின்னு ஜெயலலிதா சிஎம் இருக்கும் போது போட்டதுனால அந்த படத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இவர் போய் கொடநாடுல போய் ஜெயலலிதா கிட்ட கெஞ்சினது. இன்னை வரைக்கும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இதை ரொம்ப கலாச்சி போட்டிருந்தாங்க. அந்த கையை கட்டின்னு பேசுற ஒரு வீடியோ. அதுல ஒன்றும் பெருசா அவ்வளோ அரசியல்லாம் ஒன்றும் கலக்கல, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. அது ஒன்றும் பெருசா அவருக்கு உதவி இருக்காது. ஆனா அந்த படம் தொந்தரவு அனுபவிச்சு இவருக்கு பலனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். நீங்க என்னன்றதை சொல்லுங்க. ஜில்லா படமும் ஒன்றும் அரசியல் கலக்காத படம். அப்புறம் கத்தியில விவசாயிகளுக்காக போராடக்கூடிய மக்களை ஒன்று திரட்டி போராடக்கூடிய ஒரு நல்ல படமா அமைஞ்சது. இது கண்டிப்பா அவருக்கு அரசியலுக்கு பயன்பட்டிருக்கக்கூடிய படங்கள்ல ஒண்ணுதான். அப்புறம் புலி இந்த படம் தோல்வி படம். இது எதுக்குமே அவருக்கு பயன்பட்டிருக்காது. தெரின்ற படம் ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் செயல்படுற மாதிரி, இதுவும் அரசியல் கலக்காத ஒரு படம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பைரவா, இதுவும் சாதாரண ஒரு ஆக்ஷன் படம் தான். மெர்சல்ல ஒரு டாக்டர்ஸ் மக்களை எவ்வளவு ஏமாத்துறாங்கன்றத வெளிப்படுத்தின ஒரு படம். இது கண்டிப்பா அவருக்கு அரசியலுக்கு கண்டிப்பா பயன்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டா தலைவாவுக்கு அப்புறம் டைரக்டா அரசியல் கலந்த படம். இந்த மாதிரி படங்களை நடிக்கிறதுக்கு துணிச்சல் இல்லாம இருந்தா இந்த படத்துல எல்லாம் நடிக்க முடியாது. அப்படியாப்பட்ட படம் சர்க்கார்ல சிஎம் டைரக்டா எதிர்த்து இவர் சிஎம் ஆவற மாதிரி வைக்காம இவர் சொல்ற ஆள் தான் சிஎம் ஆவற மாதிரி டைரக்டான அரசியலுங்க. இந்த படம் மட்டும் இவருக்கு அரசியல்ல இவர் சிஎம் இப்ப ஆயிருக்காரு இல்லையா, நாங்க 90% இந்த படம் உதவி பண்ணிருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். இல்ல ஒரு 50% தான் உதவி இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிகில் கப்பு முக்கியம் பிகில் அப்படின்ற விஷயங்கள் இதெல்லாம் ஒரு 20% இவருக்கு சிஎம் ஆகிறதுக்கு பிகில் படம் உதவி இருக்கும். ஏன்னா அதுல ஒரு கேமுக்குள்ள எவ்வளவு அரசியல் இருக்கு அப்படின்றதெல்லாம் வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாஸ்டர் படத்துல பிடிக்க அடிமையான பசங்களை திருத்தக்கூடிய ஒரு கேரக்டர். இவரை மாஸ்டர் வாத்தியார் டைட்டில் வச்சுட்டதுனால அர்ஜுன் கூட வாத்தியார்னு டைட்டில் வச்சிட்டாரு. அதனால மாஸ்டர் வாத்தியார் தானே எல்லாருமே திருத்துவாங்க, அந்த மாதிரி ஒரு படத்துல நடிச்சாங்க. இது அந்த டைட்டில் தான் பெருசா உதவி இருக்கும். சின்ன பசங்களெல்லாம் இவர் நல்வழிப்படுத்துவாரு அப்படின்ற எண்ணத்தை விதைச்சிருக்கும். இது ஒரு 10% இவருக்கு அரசியலுக்கு உதவி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீஸ்ட் ஒன்றும் இல்லை, தீவிரவாதிகளை எதிர்த்து போராடுற மாதிரி அந்த படம் தோல்வி படம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாரிசு, அதுலயும் ஒரு பெரிய அரசியல்லாம் ஒன்றும் இல்லை, டைட்டில் மட்டும்தான் இவருக்கு 1% உதவி இருக்கும். வாரிசு அப்படின்றது ஏதோ ஒரு வகையில் அது 1% உதவி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லியோவும் அரசியல் சம்பந்தப்பட்ட படம் இல்லை. ஆனால் அந்த படத்தில் வரக்கூடிய பாட்டு நான் ரெடி தான் வரவா அப்படின்ற பாட்டெல்லாம் பயங்கரமாக அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும். அரசியலுக்கு 20-30% உதவியாக இருந்திருக்கும் அவர் சிஎம் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தி கோட் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தாரு. வசூல் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சாதாரணமாக ஆயிடுச்சு, ஏகப்பட்ட லாபமே கிடைச்சிச்சு அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு. அவங்களே அதை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் கதைன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லைங்க. தி கோட் படம் மொக்க படம் அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை அடைஞ்சுது. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு நம்பர் பிளேட் மட்டும் இவருக்கு உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அது ஆமாவா இல்லையான்றதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கூட டைரக்டர் வெங்கட் பிரபு இவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் போயிட்டு கோட் படத்தில் இவருடைய கார் நம்பர் பிளேட் இருக்கக்கூடிய அந்த இதை கொடுத்தாரு. TNCM 2026 அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ ஒரு போர்டு கொடுத்து இப்போ கூட 2 நாளைக்கு முன்னே போட்டோ விஜயை மீட் பண்ணி அந்த ஃப்ரேம் போட்டு அதை கொடுத்தாரு. அந்த விஷயம் மட்டும் இவருக்கு உதவி இருக்கும். அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல என் கட்சிக்காரனா இருந்தனா கூட தப்பு செஞ்சா தண்டிக்கணும் அப்படின்ற காமெடி விதத்தில் அதை சொல்லியிருப்பாங்க பிரேம்ஜியை வச்சு. இது ஒன்றும் பெருசாக ஹெல்ப் பண்ணியிருக்காது, ஏன்னா அந்த படம் வெற்றி அடையல. அதுக்கப்புறம் ஜனநாயகனுங்க இந்த படத்தை தான் விஜய் ரொம்ப 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 நம்பினாரு. ஏன்னா சிஎம் ஓட்டு பதிவாகும் போது இந்த படம் பார்த்துருந்தாங்கன்னாக்க இதில் முழுக்க முழுக்க அரசியல். விஜய்க்கு பயங்கரமாக ஓட்டு போடுறதுக்கான ஒரு படம். ஆனால் இந்த படத்தை வர விடாம தடுத்துட்டாங்க. ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா அது இவருடைய லக்கா இல்லை இவர் சிஎம் ஆகணும்னு விதியில ஏற்கனவே எழுதியிருக்கா என்னன்றது தெரியல. அந்த படம் திருட்டுத்தனமா லீக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லா மக்களும் அந்த படத்தை பார்த்துட்டாங்க. தியேட்டர்ல வெளியே வர விடாம நீங்க தடுத்தீங்கனாலையும் ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவாயிடுச்சு.
ஆயிடுச்சுன்னா அதுக்கான எல்லா விஷயங்களும் நடக்கும். இந்த ஜனநாயகன் படம் பின்னாடி வந்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு 10% ஓட்டு இவருக்கு பாதிச்சிருக்கும். ஆனா லீக் ஆனதுனால தியேட்டருக்கு போய் பார்க்காத எல்லாருமே வீட்டுல ஜனநாயகன் படம் நல்ல பிரிண்ட்லயே வந்து எல்லாருமே பார்த்துட்டாங்க. இது வந்து இவருக்கு கண்டிப்பா ஒரு 10% ஓட்டுக்கே பயன்பட்டிருக்கும். 10% ஓட்டுக்குனாக்க சிஎம் ஆகிறதுக்கு ஒரு 50% இந்த படம் வந்து உதவியா இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அந்த படம். நாங்களும் பார்த்தோங்க. ஜனநாயகன் படம் வந்திருந்தா ஒருவேளை தியேட்டர்ல வந்திருந்தா கிட்டத்தட்ட கேஜிஎஃப், புஷ்பா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பீட் பண்ற அளவுக்கு. இது தெலுங்கு ரீமேக்கு பகவத் கேசரி அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த படம் வெற்றி அடைகிறத விட இந்த படம் கண்டிப்பா ஒரு 10 மடங்கு அதிகமான வெற்றியை அடைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு பிரமாதமா அந்த படம் அமைஞ்சிருந்துச்சு. இவ்வளவுதாங்க. இவர் அரசியல் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 படத்துல தாங்க இவர் கலந்துருக்காரு. மற்றபடி அவர் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறாங்க விஜய் அப்படின்னு சொன்னது நிஜம்தான் போல. அந்த மாதிரி தான் இவருக்கு மக்கள் வந்து எடுத்த எடுப்புலேயே 30% ஓட்டுக்கு மேல ஒரு கட்சிக்கு போட்டதுன்னா என்டிஆர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாரு. எம்ஜிஆர் தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறாருங்க. எம்ஜிஆருக்கும் முன்னாடி இவர் முந்தி போய் 2வது பிளேஸ் ஃபர்ஸ்ட் முறை எலெக்ஷனை சந்திக்கும் போது ஓட்டு பர்சன்டேஜ் வாங்கினதுல என்டிஆர் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆருக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய என்டிஆர் அவருக்கு அடுத்த பிளேஸே விஜய் தாங்க இருக்காரு. தேர்ட் பிளேஸ்க்கு எம்ஜிஆர் வந்துட்டாரு. இது வந்து இந்தியாவிலே வந்து மிகப்பெரிய சாதனை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆட்சி வந்து இழுபறி இருக்கு, மைனாரிட்டி இருக்கு, மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் அசால்ட்டா ஃபேஸ் பண்ணிடுவாரு. 2 மிகப்பெரிய கட்சிகளுக்கு நடுவில் வெற்றி அடைஞ்சவர் இதை ஜெயிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுவும் இல்லாத இவருக்கு மக்களோட ஆதரவு இருக்கு. இப்போ அவர் ஆட்சி நடத்திட்டு இருக்கிற விதம் டெய்லி மக்கள் வந்து குஷி ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சினிமாவில் தான் பார்ப்போங்க, ஒரு ஹீரோ வந்து சிஎம் ஆனா எப்படி இருக்கும், தடாலடியா அந்த முடிவு இந்த முடிவு இந்த சட்டம் அந்த சட்டம்னு போடுவாங்கன்னு முதல்வன் படத்துல நம்ம முதல் முறையா பார்த்துருப்போங்க. சே இப்படியாப்பட்ட ஒரு ஆள் சிஎம் நம்மளுக்கு வரலையே அப்படின்னு நம்ம ஏங்கி இருப்போம். ஆக்சுவலா அந்த முதல்வன் கதையே டைரக்டர் சங்கர் நான் விஜய்க்கு தான் ஃபர்ஸ்ட் எழுதுனேன் அப்படின்னே சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் ரஜினி கிட்ட கேட்டாங்க, அவர் நடிக்க மாட்டேன்ட்டாரு. ஏன்னா அப்போ வந்து அரசியல் தொந்தரவுகள் வரும்னு சொல்லி அவர் நடிக்க மாட்டேன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் நடிச்சாரு. அந்த மாதிரி முதலமைச்சரை நம்ம விரும்பி இருப்போங்க. இப்போ இவர் ஆட்சி அமைச்சு அந்த மாதிரி தாங்க பண்ணிட்டு இருக்காரு. டெய்லி அவர் போடுற சட்டங்கள் சூப்பரா இருக்கு. மக்கள் வந்து எல்லாருமே ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்தில் விஜய் மாதிரி ஆளு இந்த காலங்காலமா ஊழல் செஞ்சு அரசியல்ல பலந்தின்னு கொட்டை போட்டவங்களை ஓரம் கட்டுறது யதார்த்தத்தில் முடியாதா, சினிமாவில் மட்டும்தான் இந்த மாதிரி முடியுமான்னு நினைச்ச மக்களுக்கு எல்லாமே வந்து இன்ப அதிர்ச்சி காத்து நின்றுருக்கு. தமிழ்நாடு ரிசல்ட் வரும்போது கிட்டத்தட்ட பல பேர் குழம்பி போயிட்டாங்க, பல பேர் என்ஜாய் பண்ணிட்டாங்க ரொம்ப குஷியா. அதுவும் இந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து ஐயோ இத்தனை சீட்டு தான் இருக்குதா, எத்தனை சீட்டு வேணும் அப்படின்னு அரசியல் படுத்தப்பட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு எத்தனை வேணும் ஆட்சி அமைக்கிறது, 117க்கு மேல வேணும், 118 வேணும், இந்த விஷயம் எல்லாம் தெரியவே தெரியாது. ஆனா விஜய்க்கு 108லே நிற்கும் போது ஐயோ இன்னும் இத்தனை வந்துட்டா போதும் அத்தனை வந்துட்டா போதும்னா எம்எல்ஏன்னா என்னன்னு பசங்க கேள்வி கேட்குறாங்க, எத்தனை வேணும்னு கேட்குறாங்க, எந்தெந்த கட்சிக்கு இதுன்னு கேட்குறாங்க, டிஎம்கேன்னா என்ன கட்சின்னு கேட்குறாங்க, ஏடிஎம்கேன்னா என்ன கட்சின்னு கேட்குறாங்க. அதுவும் ஒரு வகையில் சின்ன சின்ன பசங்களுக்கு அரசியல் மையப்படுத்துறதுக்கு இல்லை அரசியல் படுத்துறதுக்கு பயன்பட்டிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, எங்களுடைய மௌனி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு விஜய் நடித்த படத்திலே எது நம்பர் 1 எனக்கு பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.